அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள். அன்றைய சமீப காலத்திய சில நிகழ்வுகளை பார்க்கும்போது தேசத்தில் ஒரு கலவரத்தை தூண்டி பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சியை மாற்றுவதற்கான சதித்திட்டம் நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஆம், பாரதத்தில் மக்கள் செல்வாக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள். நடக்கும் தேர்தல்களெல்லாம் பாஜகவுக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி வாகையை அவர்களுக்கு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் மக்களை சந்தித்து பாஜகவையோ நரேந்திர மோடியோ அகற்றுவது கடினம் என்று புரிந்த சிலர் மாற்று ஏற்பாடுகள் குறித்து சிந்திக்க துவங்கி இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. பாரதத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் சொல்கிறார், இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள் பிரதமர் மாறுவார் என்கிறார். டெல்லி முதல்வராக இருந்த ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் சொல்லுகிறார், நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று. தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. 3 ஆண்டுகள் பாக்கி இருக்கும் போது எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்பதே நம்முடைய சந்தேகமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்குள் ஆட்சி மாறும், பிரதமர் மாறுவார் என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அது இவர்களுக்கு எப்படி தெரியும்? தேர்தல் தற்போது வருவதற்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலையில் சமீபத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் கட்சியை துவங்கி இளைஞர்களை போராட்ட களத்துக்கு இழுத்து வருகிறது ஒரு கும்பல் என்பதும் இந்த சந்தேகத்தை அதிகரிக்க செய்கிறது. மட்டுமல்ல, கேரளா தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பொய் பரப்பும் கும்பல் அதிகரித்து வருகிறது. எங்கோ நடந்த ஒரு கலவரத்தை ஏதோ பாரதத்தில் நடந்ததா இல்லை வெளிநாட்டில் நடந்ததா என்று தெரியாது, எந்த ஆண்டு நடந்தது என்று தெரியாது, வீடியோக்களாக புகைப்படங்களாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பசு இறைச்சி வைத்திருந்ததற்காக தாக்கினார்கள், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி தாக்கிறார்கள், பரதா போட்டிருந்ததனால் தாக்குகிறார்கள் என்று பொய்யை பரப்பி வருகிறார்கள். ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஒருவர் அங்கி போட்டிருக்கிறார், ஒரு சிறுவனை தண்ணீரில் முக்கி எடுக்கிறார், திருப்பி மூழ்கடிக்கிறார். அதை பதிவை போட்டுட்டு சங்கிகள் குழந்தைகளை கொடுமைப்படுத்துவதை பாருங்கள் என்று பதிவிடுகிறார்கள். அந்த நபர் கழுத்தில் சிலுவை அணிந்திருக்கிறார். அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் போல் தெரிகிறது. எங்கோ நடந்த ஒரு ஞானஸ்தானம் நிகழ்ச்சி, அதுவும் சங்கியாக மாறுகிறது. எங்கோ ஒரு ரவுடித்தனம் செய்தவர்களை 4 பேர்கள் சேர்ந்து அடித்தால் அது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தாக்கினார்கள் என்று பரப்பப்படுகிறது. பொய் வீடியோக்களை போலியாக பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கம் இதன் பின்னணியில் இருக்கிறதோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. ஒற்றுமையாக வாழும் மக்களை மதத்தின் பெயரால் அங்கு அந்த நடக்கிறது, இங்கு இந்த கலவரம் நடக்கிறது, இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் பொய் தகவல்களை பரப்பி அதன் மூலமாக சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை ஒரு அரசு மீது நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு தள்ளி அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் தேசம் முழுவதும் நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. அன்பு தேசபக்தர்களே, அன்பு தேசிய சிந்தனை கொண்டவர்களே, இதே போன்ற சமூக வலைதளங்களில் வருகின்ற பதிவுகளை தயவு செய்து நம்பாதீர்கள். இது திட்டமிட்டு உருவாக்கப்படும் ஒன்றாகவே தெரிகிறது. பல பதிவுகளை அதன் பின்னணியை சென்று பார்த்தபோது அவை பழைய பதிவுகளாக இருக்கின்றன, பழைய வீடியோக்களாக இருக்கின்றன, பழைய போட்டோக்களாக இருக்கின்றன, அல்லது வெளிநாட்டில் நடந்தவையாக இருக்கின்றன. அதை இங்கு பதிவேற்றி சமீபமாக அது அதிகமாக பதிவேற்றப்படுகிறது. ஏதோ ஒரு சதித்திட்டம் இதன் பின்னால் இருக்கிறதோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.